வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய இந்த ரீலீஸ் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. எக்கச்சக்க மூவிஸ் ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த ஏப்ரல் 20 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இளையதளபதி விஜய் நடிச்சிருந்த கில்லி திரைப்படம். ஸோ இந்த கில்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அன்னைக்கு, அதாவது சாட்டர்டே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நேற்று சாட்டர்டே நான் அப்போ இந்த படத்தை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரீரிலீஸ் படத்தை விட ஒரு புது படத்தை பார்க்குற ஒரு FTFS அந்த படம் கிரியேட் பண்ணியிருந்தது. பிகாஸ் தியேட்டர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஆடியன்ஸ் இருந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேர் ஒரு சாங் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க படத்தை. ஸோ ஆரம்பத்துல ஆரம்பிச்ச அந்த ஒரு ஃபயர் படத்தோட அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நிக்காம அப்படியே போயிட்டு இருந்தது. ஏன்னா நமக்கே தெரியும், இந்த கில்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆனக்கூடிய ஒரு படம். 2004 2024 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு பீக் கமர்ஷியல் சினிமான்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது பாத்தீங்கன்னா டிவில தான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்போ டிவில தான் பார்த்திருப்பாங்க. இது சன் டிவில தான் போடுவாங்க. அதுவும் அவங்களுடைய பிரைம் ஸ்டார்ட்ல தான் இப்ப வரைக்குமே போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ரீவேல்யூ இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த கில்லி திரைப்படம். ஸோ இந்த கில்லி திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ரீமேக் திரைப்படம் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா தெலுங்கு நடிச்ச மகேஷ் பாபு நடிச்ச ஒக்கடு திரைப்படத்தோட ரீமேக் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஒக்கடு திரைப்படத்தை விட இந்த கில்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு வசூல் ரீதியாகவும் ஒரு நாட்கள் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா அதிக நாட்கள் ஓடி அதிக வசூல் எடுத்த ஒரு படம். இந்த படம் தான் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு 50 கோடி கலெக்ட் பண்ண ஒரு படம். ஸோ 2004 50 கோடியை கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்பவே ஒரு 50 கோடி கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஓடின ஒரு படம் தான் இந்த கில்லி திரைப்படம். அது எப்படி ரியல் படத்தை விட இந்த ரீமேக் திரைப்படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தெலுங்குல இருந்த அந்த ஒக்கடு படத்துல இருந்து நிறைய விஷயங்களை இந்த கில்லி திரைப்படத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருப்பாங்க. சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா சேர் அடிச்சுட்டு போயிடுவார் அவர் மேல விஜய். இப்போ இந்த ஊர்ல இருந்து மதுரை சைட்ல போய் சண்டை நடந்த உடனே த்ரிஷா கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா சேத்துல தள்ளி விட்டு போயிடுவாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல இன்டர்மிஷன் வந்துடும் தமிழ் படத்துல. பட் தெலுங்கு ஒக்கடு பாத்தீங்கன்னா எந்த சேத்துல நான் தள்ளி விட்டு அவன் போனானோ, நான் அது வரைக்கும், அதாவது நான் அவனை கொலை பண்ணிட்டு த்ரிஷாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர வரைக்கும் நான் குளிக்கவே மாட்டேன் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு படத்துல எடுத்திருப்பாங்க. இத தமிழ் படத்துல மேஜரா கட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளவு ஒரு ஆக்வர்டான ஒரு சீனா இருக்கும். அப்படிங்கறதுனால இத தமிழ் படத்துல கில்லியா திருப்பி எடுக்கும் போது அங்க இந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு சீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெலுங்குல பாத்தீங்கன்னா பிரகாஷ் அந்த சேரோட இருக்க ஒரு காஸ்டியூம்ல பாத்தீங்கன்னா த்ரிஷாக்கு ஒரு மாதிரி சிலைலாம் வச்சு ஒரு கோவில் கட்டுற மாதிரி ஒரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு த்ரிஷாக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் தெலுங்கு படத்துல வரும். பட் தமிழ்ல இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே டோட்டலாவே கட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த த்ரிஷாக்கு கோவில் கட்டி கும்புற சீனா இருக்கட்டும், இல்ல ஒரு சேத்தோடயே இருந்துகிட்டு ட்ரெஸ்ஸே போடாம இருக்கிற சீன் ஆகட்டும், இந்த மாதிரி தெலுங்குல இருக்கக்கூடிய பல விதமான சீன்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்ல கட் பண்ணி தரணி அவர்கள் அப்பவே ஒரு கிறிஸ்பான ஒரு படமா கில்லியை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதாவது ஒரு ரீமேக் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் ஒரு உதாரணம் அப்படின்னா இந்த கில்லி திரைப்படத்தை தான் சொல்லணும். சரி, இந்த கில்லி திரைப்படத்தோட வெற்றிக்கு இயக்குனர் தரணி அவர்கள் தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தரணி அவர்கள் சொல்லிட முடியாது. இதை விட ஒரு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கில்லி திரைப்படத்தோட இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள். சோ அந்த காலகட்டத்துல 2004 காலகட்டத்துல இந்த ஒக்கடு திரைப்படத்தை ரீமேக் பண்ணும்போது இதுல கில்லி திரைப்படத்துக்கு சாங்ஸ் அப்படின்னு ஒரு போர்ஷன் வரும்போது என்ன பண்ணிருக்காங்க, தெலுங்குல இருக்க அந்த பாட்டை நம்ம ரீமேக் பண்ணி தமிழ்ல வச்சிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா வித்யாசாகர் என்ன சொல்லியிருக்காரு, தெலுங்குல இருக்கிறத நம்ம ரீமேக் பண்றோம், பட் அந்த சாங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சா தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாது. நம்ம ஒரு சாங்ஸை கம்போஸ் பண்ணுவோம். நான் கேரண்டியா சொல்றேன், இந்த சாங்ஸ் இந்த தெலுங்கு படத்துடைய சாங்ஸ் விடவே தமிழ்ல ஒரு வேற லெவல் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும்ன்றத வித்யாசாகர் அப்பவே இதை ஷோரிட்டியா சொல்லியிருக்காரு. அப்போ அவர் யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்ல. பட் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இவரும் அந்த சாங் கம்போஸ் பண்ணி போட்டுட்டாரு. அப்படி அவர் கம்போஸ் பண்ண சாங் தான் பாத்தீங்கன்னா அந்த அர்ஜுனரி வில்லு சாங், அந்த அப்படி போடு அப்படிங்கிற பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த அர்ஜுனரி வில்லு சாங் ஆகட்டும், இந்த அப்படி போடு அப்படிங்கிற பாட்டாகட்டும், இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வண்டி ஓட்டும் போதோ இல்ல கார் ஏதாவது
பார்க்கும்போது கூட டிராவல்ல அந்த அர்ஜுனரிவில் சாங் வந்து கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அந்த சாங் வந்து அவ்வளவு ஒரு ஃபயரா வந்து பண்ணிருப்பாரு வித்யாசாகர். அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட 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 கையாலே. அப்போ 2004 காலகட்டத்திலேயே அப்பவே சொல்லி அடிச்ச ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வித்யாசாகர் தான். ஏன் இந்த விஷயத்தை இப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கில்லி திரைப்படம் ஆகட்டும், ஆரம்பத்துல அதாவது ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க ஃபர்ஸ்ட். அதாவது விஜய் வந்து திரும்பி வரவன் டைட்டில் கார்டு போடுவாங்க. அங்க இளைய தளபதி விஜய் அப்படின்ற வந்து வரும். அங்க ஆரம்பிக்கிற ஒரு ஃபயர் படம் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே லேக் இல்லாம கில்லி திரைப்படத்தை அவ்வளவு அற்புதமா கொண்டு போயிருந்திருப்பாங்க. இந்த படம் ஒரு சின்ன படம் கேட்டா அதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 2 மணி நேரம் 55 நிமிஷம் கிட்ட வரக்கூடிய ஒரு படம். ஆனா இந்த 2 மணி நேரம் 55 நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எந்த இடத்துலயுமே லேக் இல்லாத அளவுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு இயக்குனர் தரணி. அதே மாதிரி படத்துல அந்த பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எந்த இடத்துலயுமே ஒரு டாப்பா ஸ்கோர் பண்ணிருப்பாரு படத்துறை இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள். சோ இந்த மாதிரி பிலிம்ஸ் எல்லாம் திருப்பி வர்றது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதுலயும் இந்த கில்லி திரைப்படம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல மேல கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அதாவது இந்த ரிப்பீட்டட் பிலிம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறீங்கன்னா, இப்போ ரிலீஸ் ஆகிற நிறைய படங்கள், என் படம் ஒரு 100 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு, இந்த படம் வந்து 200 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு, பிக் ஸ்டார்ஸ் நடிச்ச படம் அவங்க வந்து 250 கோடி கலெக்ட் பண்ணிட்டாங்க, 400 கோடி கலெக்ட் பண்ணிட்டாங்க, 500 கோடி கலெக்ட் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பிசினஸ் ரீதியாகவும் ஒரு வசூல் ரீதியாகவும் மட்டும்தான் அந்த படம் வெற்றி அடையதே தவிர அந்த படம் ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வகையில அந்த படம் தோல்வியை தான் தழுவுதுன்னு சொல்லணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் தியேட்டர்ல போய் பார்த்தது மட்டும் இல்லாம அதை திரும்பவும் பார்க்க தூண்டக்கூடிய ஒரு கதைக்களமாகவும் ஒரு ஸ்கிரீன் பிளே ஆகவும் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் ஒரு நல்ல ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படம். சோ அப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியலான படம் தான் இந்த கில்லி திரைப்படம். இன்ஃபேக்ட் இதை வந்து விஜயோடைய கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின ஒரு படம் சொல்லலாம் இந்த கில்லி திரைப்படம். இந்த கில்லி திரைப்படத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருமலைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ஒரு மாஸ் ஹீரோவா காட்டக்கூடிய ஒரு திரைப்படமா திருமலை படம் இருந்துச்சு. பட் இந்த கில்லி திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாஸ்ல ஒரு டாப் லெவலான ஒரு பிலிமா வந்து வந்ததுதான் இந்த கில்லி திரைப்படம். ஏன்னா இப்போ இந்த டைரக்டர் நினைச்சாலும் இல்ல விஜயே நினைச்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்துல இவ்வளவு ஒரு பீக் கமர்ஷியல் என்டர்டெய்னர் ரிலீஸ் பண்ணது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுது அந்த டைம். இப்போ இந்த 2024 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் பிறந்து ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. தமிழ் சினிமால எதுவுமே சொல்ற அளவுக்கு ஒரு படமே வந்து வரல. மலையாள சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்தடுத்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. பட் தமிழ் சினிமால ஒரு படமும் சொல்ற அளவுக்கு இப்ப வரைக்கும் வரல. ஹோப்ஸோ 2024 செகண்ட் ஹாஃப்லயாவது தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடங்கள் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையாள சினிமால கிட்டத்தட்ட ஹீரோஸ்ல நம்பி வந்து பாத்தீங்கன்னா களை எடுக்கிறத விட்டுட்டு கதைக்களத்தை மட்டுமே நம்பி அந்த இயக்குனர் ஆகட்டும் அந்த இசையமைப்பாளர் ஆகட்டும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மலையாள சினிமால அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இப்போ ரிலீஸ் ஆகிற மலையாள சினிமாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ஹிட் அடிக்குது. பட் தமிழ் சினிமால வரக்கூடிய எந்த படங்களா இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ரிவ்யூஸை வாங்குதே தவிர இல்லைன்னா ஒரு வாரம் 2 வாரம் ஓடுதே தவிர அது மேல வந்து ஓட மாட்டேங்குது. சோ ஒரு காலகட்டத்துல தமிழ் சினிமா தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற சினிமாக்கள் கன்னட சினிமா ஆகட்டும் மலையாள சினிமா ஆகட்டும் எல்லா சினிமாக்குமே நம்ம தமிழ் சினிமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது இந்த கமர்ஷியல் பிலிம்ஸை மேக் பண்றதுல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா தான் மற்ற சினிமால வந்து அண்ணாந்து பாக்குற அளவுக்கு வந்து இருக்கு. காரணம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களை மட்டுமே நம்பி எடுக்கக்கூடிய மூவிகள், அதாவது நடிகர்களுடைய வேல்யூஸ் இருந்தா மட்டும் படம் ஓடிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எடுக்கிற படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல தோல்வியை தழுவிட்டு தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் பிலிம்ஸ் வந்து வராதா அப்படிங்கறதான் நான் லாஸ்ட் வீடியோலயே வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த பிலிமே வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த படம் போன அந்த 3 hours நான் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ரீரிலீஸ் பண்ற ஒரு படம் இந்த அளவுக்கு ஒரு ரசிகர்களுடைய வரவேற்பை பெறது அப்படிங்கிறது, அதுவும் 20 வருஷம் கழிச்சும் இந்த படத்துக்கு இவ்வளவு வரவேற்பு கிடைக்குங்கிறது உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும். சரி, இந்த படம் தவிர்த்து வேற ஏதாவது படம் வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டீங்கன்னா, எனக்கு பர்சனலா வந்து படையப்பா பிலிம் வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சோ அந்த படத்தை நான் பார்க்கும்போது
பார்க்கும்போது, அதாவது ஒரு ரஜினிகாந்த் படத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் படையப்பால தான் வந்து பார்த்தேன். ஸோ படையப்பா எப்ப நான் பார்த்தோம் அப்போல இருந்து எனக்கு ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளமையான ஒரு பையன் அப்படின்ற ஒரு இதுல ஆரம்பிச்சு அவன் ஒரு அப்பாவுடைய இதுக்கு வந்து ஸ்தானத்துக்கு வர வரைக்கும் அந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல அந்த கதைக்களம் இருக்கும். அப்பயுமே அந்த படம் எங்கேயுமே ஒரு லேக் இல்லாத மாதிரி இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் வந்து கொண்டு போயிருந்திருப்பாரு. அதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லணும். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட பாஷா படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. எனக்கு பாஷாவும் ரொம்ப பிடிக்கும். பட் கம்பேரிங் டு பாஷா விட எனக்கு சூப்பர் ஸ்டார் நடிச்சருடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு படைப்பா தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த படம் ரீரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நானும் தியேட்டர்ல போய் வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆவலோட தான் இருக்கேன். இந்த மாதிரி இப்ப இந்த கில்லி ரீரிலீஸ் ஆயிருக்குன்றதுனால நீங்க யாராச்சும் வீட்டுல இந்த வீடியோஸ் வர பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்க இப்ப போய் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா வந்து ஒரு அரங்குல எக்கச்சக்க பேர் நிறைஞ்சிருக்கும் போது அவங்களுடைய ஒரு குஷியோடையும் ஒரு டான்ஸ் குத்தாட்டம் அதோட போய் ஒரு படத்தை பாக்குறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடிடிலயோ இல்ல ஒரு டிவில உட்காந்து பாக்குறதுனாலயோ அந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து நம்மளால வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ஒரு கில்லி படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி படையப்பா ரிலீஸ் ஆனா கண்டிப்பா அது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க ரசிச்ச படங்கள்ல அதாவது தமிழ் படங்கள்ல எந்த படம் ரீரிலீஸ் ஆனா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன்.